ஹலோ கைஸ், இந்த வீடியோ இல்லாமல் எப்படி ரியாக்ட் டெயில்விண்ட் சிஎஸ்எஸ் அடுத்து க்ரோக் ஏஐ ஏபிஐ யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஏஐ பவர்ட் ஜங்க் ஃபுட் சப்ஸ்டிடியூட் ஃபைண்டர் ப்ராஜெக்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த ப்ராஜெக்டோட லைவ் டெமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு இது ஒரு சப்ஸ்டியூட்டை நமக்கு ஷோ பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் இதில் பர்கர் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன் வச்சுங்களேன். டைப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு நம்ம ஈக்குவலாக வேறு என்ன ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது நமக்கு ரைட் சைடில் ஒரு சஜஷன் மாதிரி ஏஐ நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வருது. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் எதை திரும்ப கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வேறு சஜஷன் ஷோ ஆகும். இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கூட இருக்குது. இதே நம்ம கிளிக் பண்ணி டைரெக்டாக செக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒருவேளை நம்ம இதை செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபுட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம டைப் பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி செக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு எதனால் அது பெட்டர், நெக்ஸ்ட் எப்படி நாம் அதை ஸ்விட்ச் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு ஏஐ இந்த மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இப்போ நாம் இந்த ப்ராஜெக்டை எப்படி ரியாக்ட் டெயில்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோல்டர் ரெடியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற கொஞ்சம் ப்ராம்ப்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ஏஐ மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு அந்த க்ரோக் ஏபிஐ யூஆர்எல் லிங்கு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ரியாக்டுக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணலாம். அதுக்கு நாம் வீட் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் Ctrl+J கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி நமக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் இந்த மாதிரி கிளியர் கொடுத்துக்கிறேன். அப்போது இதில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா npm create wheat at latest இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்லா ஃபைல்ஸுமே இதே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்து டாட் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கும். ஃபஸ்ட் நம்ம ஒய் கொடுக்கலாம். நம்ம இந்த பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்டரி இஸ் நாட் எம்டி, ப்ளீஸ் சூஸ் ஹவு டு ப்ரொசீட் இந்த மாதிரி வருது. இக்னார் ஃபைல்ஸ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இது வர்றதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம் கரெக்டாக, அதனால தான் வருது. ஸோ நம்ம இங்கே இக்னார் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நாம் பேக்கேஜ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஏஐ பவர்ட் ஜங்க் ஃபுட் சப்ஸ்டிடியூட் ஆப். ஓகேவா? இப்போ நாம் இதில் ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணணும். நாம் இதில் ரியாக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிக்கலாம்.
இன்ஸ்டால் வித் npm எஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. மொத்தமாக 167 பேக்கேஜஸ் நமக்கு அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட லோக்கல் சர்வருக்குள்ளே அந்த லிங்க் இந்த மாதிரி வந்துடும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு Ctrl+கிளிக் கொடுக்கணும். ஸோ இப்போ இதான் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ரியாக்ட் கொடுக்குற நம்மளோட அந்த ஆப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதில் நம்மளோட அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபைல்ஸை மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் பப்ளிக் ஃபோல்டரை டெலீட் பண்ணிக்கிறேன், நமக்கு தேவையில்லை. ஆசட்ஸ் ஃபோல்டரும் நமக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம இங்கே எந்த இமேஜஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு app.css ஃபைலும் தேவையில்லை. நம்ம எல்லாத்தையுமே index.css ஃபைலில் தான் ஆட் பண்ணுவோம். index.css ஃபைலில் இருக்கிற டிஃபால்ட் கண்டென்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு app.jsxல இருக்கிற கண்டென்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரிமைனிங் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு index.html ஃபைலில் பார்த்திங்கன்னா நம்ம டைட்டிலை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். AI powered ஃபுட் சப்ஸ்டிடியூட் ஆப் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நாம் இந்த லிங்க் டேகையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஃபேவிக்கான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் எப்படி டெய்ல்வின் CSS இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ப்ராஜெக்ட் நம்மளோட அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எம்டியாக இருக்குது, கரெக்டாக? நெக்ஸ்ட்டு நாம் இதில் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி நீட்டாக டிஸ்பிளே ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாம் டெய்ல்வின் CSS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு ஃபைல் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போவே, ஓகேவா? அந்த ஃபைல் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா .env. அந்த ஃபைலில் தான் நம்மளோட க்ரோக் API கீயை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற நேரம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி டெய்ல்வின் CSS இன்ஸ்டால் பண்ணுறது அந்த ப்ராசஸை கிளியராக பார்க்கலாம். இப்போ நாம் டெய்ல்வின் CSS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு Ctrl+J கொடுக்கலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது, ஓகேவா? இப்போ நான் இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளியர் கொடுத்துக்கலாம். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் வந்து Ctrl+C கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு கிளியர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நாம் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு டெய்ல்வின் CSSோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாலேஷன்லேயே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸிங் வீட் போஸ்ட் CSS இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வீட் டூல் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த லைன் நான் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த லைன் எடுத்துக்கலாம், காப்பி, இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இமீடியட்டாக நமக்கு டெய்ல்வின் CSS நம்ம ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ நாம் டெய்ல்வின் CSS பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த weed.config.json ஃபைல்குள்ளே போகலாம். போயிட்டு இல்லை நம்ம ஒரு 2 லைன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். அதே மாதிரி
இதை நம்ம காப்பி பண்ணி கமா போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம index.css ஃபைலில் போயிட்டு Tailwind CSS-ஐ இம்போர்ட் பண்ணணும். ஸோ தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குங்க. தெரியுதா? காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நாம் app.jsxக்கு போகலாம். போயிட்டு RFC இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ நமக்கு React ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் அந்த லேஅவுட் வந்து க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம Tailwind CSS கிளாஸ் நேம் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ இங்கே பாருங்களேன், Tailwind CSS இன்ஸ்டால் ஆகுனதுனால இந்த மாதிரி நமக்கு அந்த கிளாஸ் நேம் சஜஷன் பர்ஃபெக்டாக ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். Ctrl+J கொடுக்குறேன். npm run dev இதை டைப் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்த உடனே சர்வர் நமக்கு திரும்ப ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் Ctrl+ கிளிக் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருசாக இருக்குது. பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் 9XL கிளாஸ் நேம் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வச்சு நாம் Tailwind CSS நம்மளோட ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னே கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நாம் இந்த ப்ராஜெக்டில் மெயினாக ஆட் பண்ண வேண்டிய கண்டென்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ நாம் இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னா இந்த லைனை ரிமூவ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். இந்த ப்ராஜெக்டில் நாம் யூஸ் ஸ்டேட் ஹூக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே நாம் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம content.md ஃபைலில் ஆட் பண்ணியிருந்தோம். எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் கண்டென்ட்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கீழே நாம் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஜங்க் ஃபுட் சப்ஸ்டிடியூட்ஸை ஃபெச் பண்ணுறக்கு. இல்லைனா அந்த டேட்டாவை நம்ம வந்து இப்போ ஃபெச் பண்ணோம். கரெக்டாக நம்ம ஒரு ஜங்க் ஃபுட் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு ஈக்குவலாக ஒரு சப்ஸ்டிடியூட் நமக்கு வரணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் async function fetch substitute இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ஃபுட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற நேரம் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம அங்கேருந்து வாங்கி இங்கே பேராமீட்டர் அதை வந்து பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாம் API key equal to இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். import டாட் மெட்டா டாட் env டாட் wheat grok API key இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நாம் இந்த API கீயை .env ஃபைலில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நேராக .env ஃபைலுக்கு போகலாம். போயிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணோம்னா க்ரோக் அந்த API கன்சோலுக்கு போயிட்டு அந்த API கீயை நம்ம வந்து கெட் பண்ணணும். அது நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் இந்த வெப்சைட்க்கு போகணும். ஓகேவா? console.grok.com போயிட்டு /keys கொடுத்தா இந்த மாதிரி வரும். ஒருவேளை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கலாம்.
நெக்ஸ்ட் இங்கே நான் வந்து கிரியேட் ஏபிஐ கீ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே நேம் கொடுக்கலாம். ஏஐ பவர்டு சங்க் சப்ஸ்டிடியூட் ஆப் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே நமக்கு ஒரு ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நம்மளோட ஏபிஐ கீ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே நம்ம இதை காப்பி பண்ணிடணும். இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இங்கே நம்ம காப்பி பண்ணல அப்படின்னா திரும்ப அது வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்மளோட இந்த .env ஃபைலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டன் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்குது. நம்ம ஏபிஐ கால்ஸ் பண்ணுற நேரம் இங்கே நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்மளோட மாடல். இதை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப். இந்த டாக்குமெண்ட் இன்னும் நமக்கு தேவையில்லை. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் கரெக்டாக இதுக்கு கீழே கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await fetch grok API URL. ஸோ இங்கேருந்து தான் நாம் அந்த டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஏபிஐ URL லிங்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கமா கொடுக்குறேன். கொடுத்து கர்லி பிரேசஸ் போடுறேன். மெத்தட் போஸ்ட் கமா ஹெட்டர்ஸ் கொடுக்குறேன். கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஆர் ஜேசன் கமா ஆத்தரைசேஷன் barrier header சாரி API key இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ கீயை நம்ம ஆத்தரைசேஷனுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இதுக்கு கீழே பாடி ஆட் பண்ணிக்கலாம். பாடி ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ஆஃப் மாடல். நம்ம இப்போது என்ன ஏபிஐ என்ன ஏஐ மாடல் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். க்ரோக் மாடல் டெம்பரேச்சர் .75 கமா மேக்ஸ் டோக்கன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ டோக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெசேஜஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரோல் சிஸ்டம் கமா கண்டென்ட் சிஸ்டம் ப்ராம்ப்ட். நம்ம மேலே ஆட் பண்ண அந்த ப்ராம்ப்டை இங்கே கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு ரோல் யூஸராக இருந்தால் என்ன ரோல் ப்ளே பண்ணோம் அதே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட்ஸ் நாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஈட் ஃபுட். ஓகேவா? இதை நாம் இன்னொரு இடத்துலேருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். வாட் ஷுட் ஐ ஸ்விட்ச் டு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ
ஸோ சிஸ்டம் ரோல் ப்ளே பண்ணுற நேரம் நம்ம மேலே ஆட் பண்ணியிருக்கிற இந்த ப்ராம்ப்ட் தான் நமக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் யூசர் ரோல் ப்ளே பண்ணுற நேரம் நமக்கு அது வந்து இந்த டீட்டெயில்ஸை வச்சு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம இதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்போ நமக்கு பார்க்குறக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக இதுக்கு கீழே இஃப் நாட் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே, ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வரல அப்படின்னா கான்ஸ்ட் எரர் ஈக்குவல் டு await response dot json of, ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு ரோ நியூ எரர் ஆஃப் எரர் ஆப்ஷனல் செயினிங் எரர் மெசேஜ். எரர் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா எரர் மெசேஜ் நமக்கு வரும். இல்லை அப்படின்னா இது ஏபிஐ ரிக்வஸ்ட் தான் நமக்கு இஷ்யூ. ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஏபிஐ ரிக்வஸ்ட் ஃபெயில்டு. நெக்ஸ்ட் நாம் கரெக்டாக இதுக்கு கீழே கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு await ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் ரா ஈக்குவல் டு டேட்டா டாட் சாய்ஸஸ் ஆஃப் 0 ஆப்ஷனல் செயினிங் மெசேஜ் டாட் கண்டென்ட் ட்ரிம் ஆஃப். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை எடுக்கிறோம். ஓகேவா? டேட்டா எங்கே வருது? டேட்டா கான்ஸ்டன்ட்டில் வருது. நெக்ஸ்ட் அந்த டேட்டாவை எடுத்து நாம் அதை ட்ரிம் பண்ணுறோம். அதான் இந்த நெக்ஸ்ட் லைனில் நடக்குது கான்ஸ்டன்ட் ரால. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளீன்டு டேட்டாவை கொண்டு வரக்கு ரா டாட் ரிப்ளேஸ் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குறேன் ஜேசான். நெக்ஸ்ட்டு ஜி டாட் ட்ரிம் ஆஃப். ஸோ இங்கே நமக்கு க்ளீனான டேட்டா பர்ஃபெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை பார்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த சப்ஸ்டிடியூட் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நாம் இது கீழே கான்ஸ்டன்ட்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளோட ப்ராஜெக்டில் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு ஹார்ட் கோடட் டேட்டா கொஞ்சம் இருக்குது. கரெக்டாக? அதை நம்ம இப்போ ஆட் பண்ணணும். கரெக்டாக? இதுக்கு கீழே கான்ஸ்ட் குயிக் பிக்ஸ் ஈக்குவல் டு அரேயில் நம்ம டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கீழே நாம் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி சின். ஓகேவா? இதை நாம் நம்மளோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம ஒரு ஃபால்பேக் ஃபாண்டை ஆட் பண்ணிக்கலாம். கமா சான்ஸ் ஷெரீஃப் இந்த மாதிரி. இதை நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் கண்டென்ட்ஸில் ஆட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நம்மளோட index.cssல இருக்கிற அந்த சிஎஸ்எஸ் கண்டென்ட்ஸையும் இப்போவே ஆட் பண்ணி முடிச்சிடலாம்.
இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஃபேடுன்னு அனிமேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், தெரியுதா? இந்த மாதிரி பிளிங்க் ஆகுதுல்ல, இந்த அனிமேஷன் நாம் வந்து இப்போ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு சிஎஸ்எஸோட ஹெல்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில்னா கரெக்டாக இதுக்கு கீழே கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் கொஞ்சம் முன்னால் ஆட் பண்ண அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஓப்பன் ஆகிற கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்போ இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் லிஸ்ட் வருது. இதில் நான் இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், சின். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுக்கு கீழே யூனிவர்சல் செலக்டார் போட்டு ஃபாண்ட் ஃபேமிலி டிஎம் சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 ஃபாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இதுக்கு கீழே அந்த ஃபேடின் அனிமேஷனுக்குள்ளே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேடின் from opacity 0 transform translate 10 pixel. next 2 add பண்ணிக்கலாம். opacity 0லேருந்து நமக்கு 1க்கு சேஞ்ச் ஆகணும், கரெக்டாக? ஸோ 1 ஆட் பண்ணிக்கலாம். translate 0 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நாம் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அதை நாம் ஒரு அனிமேஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் ஆட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் கரெக்டாக இதுக்கு கீழே அனிமேட் ஃபேடின் இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த கிளாஸ் நேமில் அனிமேஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஃபேட் இன் 0.4 செகண்ட் is out forwards. ஸோ இது பார்த்திங்கன்னா அனிமேஷனோட டியூரேஷன், இது டைமிங் ஃபங்க்ஷன், இது அனிமேஷனோட அந்த டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் இங்கே இருக்கிற ரிமைனிங் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் ஃபெச் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது கீழே இருக்கிற ரிமைனிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நாம் எம்டி ஸ்டேட்க்கு இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இங்கே இருக்குது. இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இல்லை, நாம் ஃபங்க்ஷன் எம்டி ஸ்டேட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் இந்த சிம்பிள் போட்டு இங்கே நாம் டியூ டேக் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் கால் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட். நெக்ஸ்ட்டு ஹைட் நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஹைட் ஃபுல் செலக்ட் நன். அப்போ யூசர்னால் அந்த செக்ஷனை செலக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ் 16 டெக்ஸ்ட் சென்டர் இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நாம் பி டேக்கில் கொஞ்சம் கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் ஆட் பண்ணிட்டு style equal to sin. அந்த ஃபாண்ட் ஃபேமிலி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அதுக்கு 11 rem. ஃபாண்ட் பிளாக். ஃபாண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துக்கிறேன். லீடிங் நன். லைன் ஹைட் எதுவுமே இல்லை. டெக்ஸ்ட்
weight 0.035. ஸோ டெக்ஸ்ட் ஒயிட் கலரில் இருக்கும். ஒப்பேசிட்டி இந்த மாதிரி 0.035, ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் டைட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். கவர் பண்ணுறேன். லெட்டர் ஸ்பேஸிங்கை நாம் கொஞ்சம் டைட்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இதுக்கு கீழே பி டேக் போட்டுக்கலாம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஒயிட் 15. டெக்ஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்மால். ட்ராக்கிங் 0.3 rm, சரி 3m, அப்பர் கேஸ் MT6 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் என்டர் கிராவிங் ஆன் த லெஃப்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட்டில் இது கண்டிப்பாக தெரிய சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் இந்த ப்ராஜெக்டில் எப்படி லோடிங் ஸ்டேட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மாடலில் பாருங்களேன், நான் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் மை ஸ்வாப் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு லோட் ஆகுது. கரெக்டாக தெரியுதா? ஸோ அந்த லோடிங்கை நம்ம இப்போது க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் லோடிங் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்து ரிட்டர்ன், இதில் நாம் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிவ் கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் காலம், ஜஸ்டிஃபை சென்டர், ஹைட் ஃபுல் கொடுக்கலாம். பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ் 14, ஒய் ஆக்சிஸ் 16 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பி டேக்கில் நாம் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஸோ அதுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கும். கவர் பண்ணாலே இந்த மாதிரி வரும். 12 பிக்சல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் 0.25 em இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்பர் கேஸ் டெக்ஸ்ட் ஒயிட் /25, மார்ஜின் பாட்டம் 5 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே 25 இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25% ஒப்பேசிட்டியில் நமக்கு அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அனலைசிங். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே நாம் இன்னொரு பீட்டாக் ஆட் பண்ணிக்கலாம். அது கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் 5XL font black, text white /80% opacity, capitalize ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த பி டேக்கில் இருக்கிற டெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேபிட்டலில் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வேர்ட் நாம் ஸ்டார்ட் பண்ணாலுமே நமக்கு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். மார்ஜின் பாட்டம் 10, லீடிங் டைட். இதுக்கு நாம் ஸ்டைல் ஈக்குவல் டு சின் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி சின் நமக்கு இங்கே ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபுட். ஸோ நம்ம இங்கே என்ன ஃபுட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி தான்
இந்த லோடிங் ஸ்டேட் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே சிப்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணுறேன்னா பாருங்களேன், சிப்ஸ் தானே வருது இங்கே, தெரியுதா? ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுட் வரக்காக தான் இங்கே நான் இந்த மாதிரி பேராமீட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுற நேரம் ஆர்கியூமெண்ட்டாக அந்த ஃபுட்டோட நேம் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இதுக்கு கீழே ஒரு டிவ் டேக் ஆட் பண்ணிக்கலாம். டிவ் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் கேப் 3 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நாம் டிவ் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு வித் 4 ஹைட் 4 ரவுண்டட் ஃபுல் இந்த மாதிரி கொடுக்குறேன். பிஜி எமரால்டு 500 அனிமேட் பவுன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு அனிமேஷன் டிலே கோலன் 0 ms இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் நம்ம இன்னொரு டிவ் ஆட் பண்ணிக்கலாம். டிவ் இது கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா h4 ஆல்ரெடி நாம் ஆட் பண்ண அதே ஸ்டைல் தான். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி இங்கே நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும், வெளியே ஆட் பண்ணணும் இந்த மாதிரி. கரெக்ட் தானே? இது ஒரு டிவ், இதுவும் ஒரு டிவ் க்ளோஸ் ஆகுது. இது நெக்ஸ்ட் டிவ் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே நாம் இந்த மாதிரி நீட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாம் கரெக்டாக இதுக்கு கீழே இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம லோடிங் ஸ்டேட்டையும் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாம் இதை கால் பண்ணுற நேரம் அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி அந்த ஆப் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் தெரியுதா, இது மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் ரிசல்ட் பேனல் இந்த நேமில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டைலிங் வருமோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வருதில்ல, இதான் நாம் ரிசல்ட் பேனல்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இதில் ஃபங்க்ஷன் ரிசல்ட் பேனல் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட் கமா ஆன் ரீசெட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்து இதில் நாம் அதுக்குள்ளே வர கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஃப்ளெக்ஸ் காலம் ஹைட் ஃபுல் அனிமேட் ரிவீல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அனிமேட் ரிவீல் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமாக ஆட் பண்ண போகிற அனிமேஷன். நெக்ஸ்ட் இது கீழே நம்ம ஒரு டிவ் போட்டுக்கலாம். கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ் 10 எக்ஸல் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு பிறகு நம்ம பேடிங் எக்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேடிங் டாப் 10, பேடிங் பாட்டம் வேல்யூ பார்த்திங்கன்னா 7 கொடுக்குறேன். பார்டர்
பாட்டம் பார்டர் weight 6 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 6 பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் ஒயிட்டோட ஒப்பேசிட்டி. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம p tag ஆட் பண்ணி கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 10 pixel tracking 0.3m நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸ் எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டலில் வர்றதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் weight 25. லாஸ்ட்டாக மார்ஜின் பாட்டம் 2. இதில் நாம் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நாம் இன்னொரு p tag ஆட் பண்ணி கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் 2xl font semi bold text weight /50 capitalize இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா sin இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட ரிசல்ட்டில் இருக்கிற இந்த ஜங்க் ஃபுட் நேம் நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போதைக்கு இன்னும் க்ரியேட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவோம். ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா flex1 padding x-axis 10 extra large screen பிறகு 14 flex column justify center y axisல padding value நம்ம 10 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த டிவ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு p tag வரும். அதுக்குள்ளே தான் நம்ம ஆட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 10 pixel tracking 0.3 em upper case text emerald 560 opacity வச்சுக்கிறேன் MB5. நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். யுவர் ஸ்வாப் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த டிவை நாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் நாம் ஆட் பண்ணணும். சில பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கரெக்டாக இது கீழே நாம் வந்து ஆட் பண்ணணும். h2 டேக்கில் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் 6xl எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு சைஸை நாம் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஃபாண்ட் சைஸ். நெக்ஸ்ட்டு 2xl பிறகு இன்னும் நம்ம கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் பிளாக். லீடிங். இதில் நம்ம ஒரு கஸ்டம் வேல்யூ கொடுக்கலாம். 0.88 இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஒயிட் மார்ஜின் பாட்டம் 5 ஸ்டைல் ஈக்குவல் டு sin அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் டாட் சப்ஸ்டிடியூட் நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு p tag ஆட் பண்ணணும். இல்லை நாம் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்
ஒயிட் 35 ஒப்பேசிட்டி டெக்ஸ்ட் பேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட அந்த ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லீடிங் ரிலாக்ஸ்ட், இது பார்த்தீங்கன்னா லைன் ஹைட். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வித் மீடியம், இந்த மாதிரி கொடுக்குறேன். ரிசல்ட் டாட் சப்ஸ்டிடியூட் டீட்டெயில். ஸோ இதில் நாம் டாட் கொடுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நாம் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட், நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் ஜங்க் ஃபுட் ரிப்ளேசர் இங்கே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரிஜினல் ஜங்க் ஃபுட் நம்ம செலக்ட் பண்ணது, இது ஜங்க் ஃபுட்டோட சப்ஸ்டிடியூட். நெக்ஸ்ட்டு அதோட டீட்டெயில்ஸே நாம் இப்போது இங்கே இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இன்ஃபோ ஸ்ட்ரிப்ஸ் ஆட் பண்ணலாம். கரெக்டாக இதுக்கு கீழே இன்னொரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா பார்டர் டாப், பார்டர் ஒயிட் 6 கிரிட், கிரிட் கால்ஸ் 1, மீடியம் ஸ்க்ரீன் பிறகு கிரிட் கால்ஸ் 2, மீடியம் ஸ்க்ரீன் பிறகு டிவைட் எக்ஸ், டிவைட் ஒய் 6, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பார்டர் கலர். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இன்னொரு சியூடோ எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக லாஸ்ட் சைல்டை தவிர நமக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கணும், அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் இந்த கிளாஸ் நேம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே நாம் டிவ் கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா px10, எக்ஸல் ஸ்க்ரீனில் px14, ஒய் ஆக்சிஸ் பேடிங் வேல்யூ பார்த்திங்கன்னா 7, பார்டர் பாட்டம். நெக்ஸ்ட்டு மீடியம் ஸ்க்ரீனில் பார்டர் பாட்டம் 0, பார்டர் ஒயிட் /6, ஒப்பேசிட்டி பார்த்திங்கன்னா 6ல் லைட்டாக ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நாம் ஒரு p tag ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் 10 பிக்சல். நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங், இது பார்த்திங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங் 0.3 mm. நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸ் டெக்ஸ்ட் எமரால்டு 560 ஒப்பேசிட்டியோட கொடுக்குறேன். மார்ஜின் பாட்டம் 3. இங்கே நாம் ஒய் இட் ஒர்க்ஸ் அந்த டெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கீழே நாம் ஒரு p tag போட்டுக்கலாம். ஸோ இப்போ நாம் இது வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட் ஆட் பண்ணணும். இந்த ரைட் சைட்லேயே நம்ம வந்து கண்டென்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு, அதையும் பார்க்கலாம். ஸோ இங்கே நாம் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஒயிட் 55, டெக்ஸ்ட் ஸ்மால் லீடிங் ரிலாக்ஸ்ட், இந்த மாதிரி கொடுக்குறேன். இங்கே நாம் ரிசல்ட் டாட் ஒய் இட்ஸ் பெட்டர், இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த டிவ்வை நாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கீங்க இந்த மாதிரி. ஓகேவா? இது கிளாஸ் நேம் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும்.
இது வரைக்கும் காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். p tag how to switch இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் கன்சிஸ்டன்சியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இது கீழே நாம் ஒரு p tag போட்டுக்கலாம். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் weight 55. ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண அதே கிளாஸ் நேம்ஸ் தான் இங்கேயே ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ரிசல்ட் டாட் ட்ரான்சிஷன் டிப் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நாம் இந்த கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக நாம் இந்த ஒரு பட்டனையும் ஆட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுற நேரம் நம்மளோட இந்த கண்டென்ட்ஸ் ரீசெட் ஆயிரும் இந்த மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை ஆட் பண்ணணும். அப்போ தான் இதை பார்த்து முடிச்சுட்டு யாராவது ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நான் இப்போது கரெக்டாக இந்த டியூக்கு கீழே இன்னொரு டியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண இந்த கிளாஸ் நேம்ஸ் ரிப்பீட் ஆகும். காப்பி பேஸ்ட் 5 கொடுக்குறேன். கொஞ்சம் பேடிங்கை கம்மி பண்ணிக்கலாம். பார்டர் டாப் பார்டர் ஒயிட் 6. நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஆன் ரீசெட். கிளிக் பண்ண உடனே ரீசெட் ஆகுற மாதிரி பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் நாம் பேராமீட்டராக கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே நாம் ட்ரை another foot இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்கு நாம் இப்போ ஸ்டைலிங் பண்ணலாம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் எக்ஸல் டெக்ஸ்ட் weight 20 hour text weight 50. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் weight நமக்கு 20% ஒப்பேசிட்டியில் இருக்கும். ஹவர் பண்ணுற நேரம் 50க்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் வைடஸ்ட் லெட்டர் ஸ்பேசிங் இந்த மாதிரி கொடுக்குறேன். டெக்ஸ்ட் எல்லாமே கேபிட்டலாக இருக்கிறதுக்கு அப்பர் கேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் கலர்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். கர்சர் பாயிண்டர் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நாம் இந்த ரிசல்ட் செக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே தெரியாது. பிகாஸ் நம்ம இன்னும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல. நெக்ஸ்ட்டு நாம் இவ்வளோ நேரம் க்ரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆப் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இங்கே நாம் கொஞ்சம் கான்ஸ்டன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதை நாம் யூஸ் ஸ்டேட் ஹூக் மூலமாக ஆட் பண்ணுவோம். அதை நம்ம இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். இப்போ நாம் இந்த ஆப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபுட் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நாம் யூஸ் ஸ்டேட் வேரியபிளாக க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் ஸ்டேட் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங்கில் எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் அந்த ஃபங்க்ஷன் மூலமாக கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லோடிங் செட் லோடிங் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபால்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் ரிசல்ட் செட் ரிசல்ட்
ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் நல். இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எரர் மெசேஜ்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எரர் கமா செட் எரர் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங். இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நாம் நெக்ஸ்ட்டு இந்த ஃபுட்டை அனலைஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் நாம் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் அதில் ஏதாவது ஃபுட் டைப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் இங்கே நம்ம எதாவது டைப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணோம். டைப் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வர மாதிரி பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட அந்த ஃபெச் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனில் போயிட்டு டேட்டா ஃபெச் பண்ணோம். டேட்டா ஃபெச் பண்ணி பர்ஃபெக்டாக டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டில் அது வந்து ஷோ ஆகும். ஒருவேளை ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எரர் மெசேஜ் ஷோ ஆகும். அது பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அது நம்ம கொண்டு வரக்காக தான் இப்போது அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் ஹேண்டில் அனலைஸ் ஈக்குவல் டு ஏசிங் ஆஃப். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் trimmed equal to food dot trim off. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரெண்டில் அதே நேரத்தில் லாஸ்டில் ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை இஃப் நாட் ட்ரிம்ட், இப்போ நம்ம அந்த ஃபுட்டை ட்ரிம் பண்ணுற நேரம் அதில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லைன்னா அந்த பாக்ஸில் நம்ம டெக்ஸ்ட்டே ஆட் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஒரு எரர் மெசேஜ் வரணும். ஸோ மேலே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த செட் எரர் வேரியபிளில் நாம் இந்த வேல்யூ ஆட் பண்ணிடலாம். டைப் சம்திங் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கேபிட்டல் லெட்டர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே நாம் செட் எரர் எம்டி ஸ்ட்ரிங் செட் ரிசல்ட் நல். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். செட் லோடிங் ட்ரூ. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிற நேரம் நமக்கு செட் எரர் இந்த மாதிரி எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ரிசல்ட்லேயும் நமக்கு டேட்டா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு லோடிங் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ ஆகணும். அதுக்காக தான் இந்த 3 ஸ்டேட் வேரியபிளை இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இது நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா எரர் ஷோ ஆகும். ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நேராக இங்கே போயிடும். இங்கே போயிட்டு ஆல்ரெடி ஏதாவது எரர் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரிமூவ் ஆயிரும். ரிசல்ட்டாக நமக்கு ரிமூவ் ஆயிரும். இதை நம்ம ஆட் பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஸ்வாப் பண்ணுற நேரமும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ட்ரை கேட்ச் நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ட்ரையில் கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு await fetch substitute of. நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி மேலே க்ரியேட் பண்ணியிருந்தோம். print கரெக்டு தானே? இங்கே நம்ம ஃபுட்டை கெட் பண்ணி அதை ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஃபுட்டு டேட்டாவை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுற நேரம்
அந்த ஃபுட்டோட ஜங்க் ஃபுட் சப்ஸ்டிடியூட்டை நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அதை நாம் ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ரிசல்ட் வேரியபிளில் நம்மளோட டேட்டா போய் ஸ்டோர் ஆயிரும். ஒருவேளை இங்கே ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நேராக கேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். கேட்ச் எரர், செட் எரர் ஆஃப், எரர் மெசேஜ் நமக்கு ஷோ ஆகணும். இல்லை அப்படின்னா சம்திங் வென்ட் ராங், ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஷோ ஆகணும். ஸோ அங்கேயே நமக்கு ஏதாவது எரர் மெசேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு அது ஷோ ஆகும். இல்லைன்னா இந்த டெக்ஸ்ட் நமக்கு ஷோ ஆகும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நடக்கலைனாலும் கண்டிப்பாக இந்த ஃபைனலி ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறது நடக்கும். செட் லோடிங் ஆஃப் ஃபால்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு டேட்டா பர்ஃபெக்டாக ஃபெச் ஆகுதான்னு பார்க்குது. ஃபெச் ஆகிடுச்சுன்னா இது நமக்கு நடக்கும். நடந்து முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்? செட் லோடிங் நமக்கு ஃபால்ஸ் ஆயிரும். ஒருவேளை எரர் மெசேஜ் வந்தாலுமே நமக்கு செட் லோடிங் ஃபால்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் இது நமக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக இது கீழே நம்ம கான்ஸ்ட் ஹேண்டில் ரீசெட் ஈக்குவல் டு ஏரோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரீசெட் ஆகிற நேரம் நம்மளோட ரிசல்ட் டேட்டா ஃபஸ்ட் இருந்த மாதிரி ஆயிரணும், நல். நெக்ஸ்ட்டு செட் ஃபுட் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங், அதே மாதிரி செட் எரர் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங், இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் ஹேண்டில் குவிக் பிக் ஈக்குவல் டு ஐட்டம் செட் ஃபுட் ஆஃப் ஐட்டம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே ஆட் ஆகுது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம குவிக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் அதை நமக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ நம்ம கிளிக் பண்ணுற அந்த ஐட்டம் நேராக எங்கே இந்த ஃபுட்குள்ளே போயிடும், ஃபுட் வேரியபிள்குள்ளே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செட் ரிசல்ட் ஆஃப் நல், செட் எரர் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங், இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ஃபுட் வேரியபிளில் அந்த கிளிக் பண்ண ஐட்டம் போயிடும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் டேட்டா நமக்கு திரும்ப ரீசெட் ஆகுது. செட் எரரும் நமக்கு வந்து இந்த மாதிரி எம்டி ஸ்ட்ரிங்க்கு மாறுது. அதனால்தான் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ண உடனே ரிசல்ட் டேட்டா நமக்கு நல் ஆகுறதுனால இந்த டேட்டா நமக்கு ரிமூவ் ஆயிரும். கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கான்செப்டில் தான் நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நாம் மெயினாக ஆட் பண்ண வேண்டிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் இதில் ஆட் பண்ண வேண்டிய அந்த ஸ்டைல்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னே கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இந்த app.jsxல ரிட்டர்ன் ஆகிற அந்த டியூவை நாம் வந்து ஸ்டைல் பண்ணலாம். இல்லை நம்ம ஆட் பண்ணுறது தான் நம்மளோட அவுட்புட்டில் மெயினாக டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ஆப் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ரிமூவ் பண்ண உடனே நமக்கு அவுட்புட்லேயே ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எரர் ஷோ ஆகுது. பிகாஸ் நாம் அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் இதுக்குள்ளே ஒரு டியூ க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டியூக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் மின் ஹைட் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். மினிமம் ஹைட் 100 வியூ போர்ட், நம்மளோட ஸ்க்ரீனை பர்ஃபெக்டாக அது வந்து கவர் ஆகுற மாதிரி நான் வந்து ஹைட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா
060 C07 இந்த மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஒயிட், ஃப்ளெக்ஸ் காலம், லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு ஃப்ளெக்ஸ் ரோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டைப்போ பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடு டேக் ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் பாருங்களேன், இது ஒரு சைட் பாராக இருக்குது கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம செமான்டிக்காக ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இங்கே நான் இந்த மாதிரி அசைட் டேக் ஆட் பண்ணுறேன். சைட் பாருக்கு நம்ம இதை ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு வித் ஃபுல், லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு வித் 95, எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு வித் 105. நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ஸ்ட்ரிங் 0 ஆட் பண்ணிக்கலாம். பிஜி ஒரு கலர் கொடுக்கலாம் பேக்ரவுண்டுக்கு, 0B1610. நெக்ஸ்ட்டு border right, border white /6, opacity 6%, flex column, large screen பிறகு min height screen இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 100 வியூ போர்ட் அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ் 8, பேடிங் டாப் 10, பேடிங் பாட்டம் 8 இந்த மாதிரி பேடிங் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிவ் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் கேப் 2 மார்ஜின் பாட்டம் வேல்யூ 6 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு ஸ்பேன் டேக் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்புட்டில் பாருங்களேன், இப்போ தெரியுதா, இந்த மாதிரி ஒரு சின்ன பால் இருக்குது, அது நமக்கு அனிமேட் ஆகுற மாதிரி இருக்குது. இதை தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் இப்போது கிளாஸ் நேம் வித் 1.5, ஹைட் 1.5, ரவுண்டட் ஃபுல், பிஜி எமரால்டு 400, லாஸ்ட்டாக நாம் அனிமேட் பல்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்பேன் டேக் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸோ ஸ்பேன் டேக்குள்ளே இன்னொரு ஸ்பேன் டேக் மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 10 பிக்சல், ட்ராக்கிங் 0.3 EM, இது பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எல்லாமே கேப்ஸில் வரக்கு அப்பர் கேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் ஒயிட் /25 AI நியூட்ரிஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கு கரெக்டாக. பட் நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, அது வந்து ஒரே லைனில் வரணும். ஸோ இங்கே நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணது தான் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணி தனியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த டியூவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரே ரோ டைரக்ஷனில் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் இதுக்கு கீழே h1 டேக் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 44 பிக்சல் font black leading 1.2 custom value கொடுக்கிறோம். next tracking tight. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைன் ஹைட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸ்டைல் ஈக்குவல் டு சின் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸ்வாப் ஜங்க். இங்கே நாம் ஒரு பிரேக் டேக் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுக்குறக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேன் டேக் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எமரால்டு 400 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸ்மார்ட்லி. ஸோ இந்த ஸ்மார்ட்லி டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு வந்து தனியாக ஹைலைட் ஆகி தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணேன். ஸோ இதில் ஸ்மார்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து h1 டேக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இங்கே நான் கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பிரேக் டேக்கையும் இங்கே நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட். பிரேக் டேக் பிறகு இந்த டெக்ஸ்ட் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு பி டேக்கில் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஒயிட் /30 டெக்ஸ்ட் ஸ்மால் MT4 லீடிங் ரிலாக்ஸ்டு. லாஸ்ட்டாக நாம் மேக்ஸ் வித் 65 கொடுக்கலாம். அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 224 பிக்சல் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே நாம் உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நாம் நம்மளோட ஒரிஜினல் அவுட்புட்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. இப்போ நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. அந்த அனிமேஷனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிவை நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரெக்டாக இதுக்கு கீழே ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு லைன் தெரியுதா, லைட்டான ஒப்பேசிட்டியில் தான் இருக்குது. பட் அங்கே ஒரு லைன் இருக்குது. அதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு இங்கே நம்ம BG ஒயிட் 6 MX8 நெக்ஸ்ட்டு HPX இந்த மாதிரி கொடுக்குறேன். HPX பார்த்திங்கன்னா ஹைட் 1 பிக்சல் நமக்கு ஆட் பண்ணோம். காமனாக லைனுக்கெலாம் நம்ம வந்து 1 பிக்சல் ஹைட் தான் கொடுப்போம். ஸோ என்ன ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் பார்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னால் இந்த லைன் ஆட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி நீட்டாக நமக்கு ஆட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் நாம் இந்த இன்புட் டியூவில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். PX8 PY8 ஃப்ளெக்ஸ் காலம் நெக்ஸ்ட்டு cap4 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேபிள் டேக் போட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் 10 பிக்சல் ட்ராக்கிங் கஸ்டமாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். 0.3 m அப்பர் கேஸ் டெக்ஸ்ட் ஒயிட்
25. What are you craving? இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரெக்டாக இதுக்கு கீழே இன்புட் டேக் ஆட் பண்ணிக்கலாம். டைப் டெக்ஸ்ட். வேல்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண கான்ஸ்டன்ட் ஃபுட். நெக்ஸ்ட்டு இன்புட் ஆன் சேஞ்ச் ஆகிற நேரம் நம்மளோட அந்த ஃபுட் கான்ஸ்டன்ட்டில் அப்டேட் ஆகணும். கரெக்டாக அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஈவன் போட்டு செட் ஃபுட் ஆஃப் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செட் எரர் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங். அப்போ நமக்கு எரர் வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு நாம் கரெக்டாக இதில் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஆன் கீ டவுன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இ டாட் கீ ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். என்டர். நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டாக அந்த ப்ராசஸை ப்ரெஸ் பண்ண உடனே ஹேண்டில் அனலைஸ் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ நாம் ஏதாவது ஃபுட் வேல்யூ டைப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு அது அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். சிப்ஸ் கமா சோடா கமா சாக்லேட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணலாம். வித் ஃபுல் பிஜி ஒயிட் ஒப்பேசிட்டி 4 border white opacity 8 rounded XL padding x-axis 4 y-axis 3.5 text white text small placeholder colon text white 20. ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் அவுட்லைன் நன் இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பார்டர் வேணால் நம்ம கொஞ்சம் கொடுத்துக்கலாம். எமரால்டு 500/40 ட்ரான்சிஷன் கலர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம ஆட் பண்ணுற கிளாஸ் நேம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பிளேஸ் ஹோல்டருக்கு டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் பார்டர் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு இங்கே நாம் இன்புட் டேக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு லாஜிக் ஆட் பண்ணலாம். எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வரணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ். அதுக்கு இந்த லைன் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ரெட் 400 டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் நெகட்டிவ் மார்ஜின் டாப் வேல்யூ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு எரர் கொடுக்குறேன். எரர் கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்கே நமக்கு வரும். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே பட்டன் டேக் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு வித் ஃபுல் பிஜி எமரால்டு 500
ஹவர் பண்ணுற நேரம் பிஜி எமரால்ட் 400க்கு சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பட்டன் டிசேபிள் ஆச்சுது அப்படின்னா ஒப்பேசிட்டியை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பேசிட்டி 40 வைக்கலாம். யூஸ்வலியாக 100 இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசேபிள் ஆகிற நேரம் கர்சரை நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ கர்சர் நாட் அலவுட்னு ஒரு வேல்யூ இருக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிற நேரம் அந்த கர்சரோட சிம்பிளை ஒரு கிராஸ் சிம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக், டார்க் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் போல்டு, ரவுண்டட் எக்ஸல், பேடிங் ஒய் ஆக்சஸ் 3.5, டெக்ஸ்ட் எம்டி, ட்ராக்கிங் ஒய்ட், transition all, active, scale 0.9 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். cursor pointer, on click equal to handle analyze இந்த மாதிரி கொடுக்குறேன். டிசேபிள் ஆச்சுது அப்படின்னா லோடிங் லாஜிக் வர மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நாம் இந்த லாஜிக் ஆட் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே ஹேண்டில் அனலைஸ் ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை இந்த பட்டன் டிசேபிள்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லோடிங் கான்ஸ்டன்ட்ல இருக்கிற வேல்யூ நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த லோடிங் கான்ஸ்டண்ட்டை பொறுத்து தான் இந்த பட்டன் டிசேபிள்டாக இருக்கும், இல்லைன்னா டிசேபிள்டாக இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பட்டனுக்கு நாம் வேல்யூ ஆட் பண்ணல, கரெக்டாக? ஒருவேளை லோடிங் வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்டிங் ஸ்வாப் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? லோட் ஆகிட்டு இருக்க நேரம் என்ன ஆகும், நமக்கு அது வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைட்லேயே நமக்கு அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகும், கரெக்டாக? அதனால்தான் லோடிங் ஆகிற நேரம் அதை நம்ம டிசேபிள்டு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். லோட் பண்ணுறோன்னா நம்ம அதை திரும்ப கிளிக் பண்ண முடியாது, கரெக்டாக? அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை லோடிங்கில் இல்லை அப்படின்னா ஃபைண்ட் மை ஸ்வாப் இந்த மாதிரி கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, நமக்கு நீட்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஹவர் பண்ணால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் கிளிக் பண்ணால் நமக்கு இது இப்போது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ டெக்ஸ்ட் இல்லாதனால இது நமக்கு வருது. டெக்ஸ்ட் போட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக இந்த லோடிங் வரைக்கும் வருது. பட் ஹேண்டில் அனலைஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளது அது வரல, கரெக்டாக? அது ஒர்க் அவுட் ஆனால் தான் ரைட் சைடில் இருக்கிற நமக்கு வரும். ஸோ இது வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. கிளிக் பண்ண உடனே டிசேபிள் ஆகுது, கர்சர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, டெக்ஸ்ட்டும் மாறுது. ஸோ நெக்ஸ்ட் நாம் ரிமைனிங் லாஜிக் ஆட் பண்ணலாம். கரெக்டாக இதுக்கு கீழே ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஆட் பண்ணுறக்கு ஹெச் பிக்சல், நெக்ஸ்ட்டு பிஜி ஒயிட் /6, நெக்ஸ்ட்டு MX8 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா PX8 PY7 இந்த மாதிரி கொடுக்குறேன். பி டேக்ல கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 10 பிக்சல், ட்ராக்கிங் 0.3 RM,
அப்பர் கேஸ் டெக்ஸ்ட் weight /20. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம்குள்ளே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு MB4 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நாம் இங்கே காமன் கிராவிங்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு div tag போட்டு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் wrap gap 2 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட அந்த குயிக் பிக்ஸ் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் நாம் ஆட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டிவ் தான் நம்ம வந்து இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா குயிக் பிக்ஸ் டாட் மேப் ஐட்டம் இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே நாம் ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லா ஐட்டம்ஸ்க்குமே ஒரு பட்டன் டேக் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். கீ ஈக்குவல் டு ஐட்டம் ஆன் கிளிக் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஹேண்டில் குவிக் பிக் ஆஃப் ஐட்டம். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கான ரீசன் என்ன, இதுக்குள்ளே நாம் கொஞ்சம் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் இதை பார்த்துருப்போம் கரெக்டாக. நாம் ஒரு எலமெண்ட்குள்ளே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் லிட்ரல் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் தான் இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். px3 py2 rounded lg border next transition all cursor pointer இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே நாம் ஃபுட் டாட் டு லோயர் கேஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு லோயர் கேஸ் லெட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரிபிள் ஈக்குவல் டு ஐட்டம் டாட் டு லோயர் கேஸ் ஆஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் கண்டிஷன் வச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நாம் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். PG Emerald 500/15 border Emerald 500/40. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே எமரால்ட் கலரில் கொஞ்சம் கலர் வேரியேஷன் மட்டும் நாம் வந்து கொடுப்போம் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நாம் இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே அந்த லாஜிக் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே லாஜிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நாம் பார்டர் ஒயிட் /8 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஒயிட் 30 our text weight /60 hour பண்ணுற நேரம் பார்டரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். பார்டர் weight 20.
இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு வேளை அந்த ஃபுட்டும் ஐட்டமும் மேட்ச் ஆச்சுது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிற கலரில் இருக்கும். இதை நாம் ஆட் பண்ணக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டில் பாருங்களேன், ஆல்ரெடி இங்கே கீழே இருக்கிற இந்த ஏதாவது ஐட்டம்ஸை நான் வந்து மேலே டைப் பண்ணேன் அப்படின்னா இமீடியட்லி இங்கே நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன் நாம் இங்கே ஆட் பண்ண இந்த லாஜிக். புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஆட் பண்ண உடனே நம்மளோட ப்ராஜெக்டில் அந்த குவிக் பிக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஹவர் பண்ணுற நேரம் இந்த மாதிரி நமக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்லியாக இங்கே நமக்கு ஆட் ஆகிடுது. பர்ஃபெக்டாக லாஜிக் நமக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நாம் இந்த ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸை கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம என்னென்ன லாஜிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கரெக்டாக இதுக்கு கீழே ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கலாம். டிவ் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா flex1. நெக்ஸ்ட்டு இங்கே நாம் ஒரு டிவ் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா px8 py6 பார்டர் டாப் கொடுத்துக்கலாம். பார்டர் ஒயிட் 6 லைட் ஒப்பேசிட்டியில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பி டேக்கில் நாம் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒயிட் /15 டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால். நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் ஒயிட் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நாம் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட் காப்பி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த டிவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இது நமக்கு வராது. ஓகேவா, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ரைட் கிளிக் ஃபார்மேட் டாக்குமெண்ட். இந்த மாதிரி நமக்கு நீட்டாக இப்போது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதோட நாம் நம்மளோட சைட் பாரை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் நாம் இந்த ரைட் சைடில் இருக்கிற கனன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் கரெக்டாக இந்த சைடு எலமெண்ட்டுக்கு கீழே மெயின் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா flex1 மினிமம் ஹைட் 60 வியூபோர்ட் ஹைட் லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு மினிமம் ஹைட் ஸ்க்ரீன் பொசிஷன் ரிலேட்டிவ் ஓவர்ஃப்ளோ ஹிடன். நெக்ஸ்ட் இல்லை நாம் இந்த மாதிரி ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹெச் ஃபுல் லார்ஜ் ஸ்க்ரீன் பிறகு மின் ஹைட் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் காலம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். லோட் ஆகின உடனே நமக்கு என்ன ஆகணும், ஓகேவா? லோடிங் ஸ்டேட் ஆஃப் இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபுட் ஈக்குவல் டு ஃபுட். ஓகேவா? இல்லை நமக்கு லோடிங் ஸ்டேட்டில் இப்போ வரல, ஓகேவா? ரிசல்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரிசல்ட் நமக்கு ஷோ ஆகணும், கரெக்டா? அதுக்கு நாம் நெக்ஸ்ட்டு லாஜிக் ஆட் பண்ணலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு லோடிங் கான்ஸ்டன்டில் வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா லோடிங் ஸ்டேட் நமக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை ரிசல்ட் கான்ஸ்டன்டில் வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணுற அந்த காம்போனன்ட் நமக்கு லோட் ஆகும் ரிசல்ட் பேனல். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூஸ் வரும். ஒன்று ரிசல்ட், இன்னொன்று ஆன் ரீசெட் ஈக்குவல் டு ஹேண்டில் ரீசெட். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நாம் எல் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒன்று ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டேட். ஒரு வேளை எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு எம்டியாக தெரியணும். கரெக்டாக? ஸோ எம்டி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த எலமெண்ட் மட்டுமே தெரியும். ஸோ அதான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது ஒர்க் ஆகுது. பட் இது பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் வரல. கரெக்டாக இங்கே இருக்கணும். ஸோ என்ன இஷ்யூன்னு நம்ம பார்க்கலாம். எம்டி ஸ்டேட் காம்போனண்ட்டுக்கு போகலாம். கண்ட்ரோல் கிளிக் பண்ணால் அந்த காம்போனண்ட்டுக்கு போகும். இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். தெரியுதா? ஃப்ளெக்ஸ் 1க்கு பதிலாக ஃப்ளெக்ஸ் டபிள்யூன்னு ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் லைட்டாக ஒப்பேசிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் மை ஸ்வாப். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். போயிடுச்சா? எதுவுமே டைப் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. டைப் பண்ண உடனே அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி ஒரு ஏஐ பவர்ட் ஜங்க் ஃபுட் சப்ஸ்டிடியூட் ஃபைண்டர் ப்ராஜெக்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுனே தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.